விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஏதேனும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக முதற்கட்டமாக இந்த பயணிகள்ல எத்தனை நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதாகட்டும், அதே போல இந்த விமானம் விழுந்த அந்த கட்டிடத்தில் உள்ளே இருந்த அந்த கட்டிடத்தின் உள்ளாக உயிரிழந்த நபர்கள் முழுமையாக அதிகாரப்பூர்வமாக அந்த எண்ணிக்கை அறிவிக்கப்பட்ட பிறகாக நிச்சயமாக இந்த விமான விபத்துல உயிரிழந்த நபர்கள் ஆகட்டும், அதே போல இந்த விமானம் விழுந்த அந்த கட்டிடத்தின் உள்ளே இருந்த உயிரிழந்த நபர்கள் ஆகட்டும் நிச்சயமாக அரசு சார்பாக நிவாரணம், அரசு சார்பாகவோ அல்லது அந்த விமானத்தின் சார்பாகவோ நிவாரண உதவி கண்டிப்பாக வழங்கப்படும். அது குறித்தான தகவலை அவர்கள் பின்னர் வரக்கூடிய அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் 53 பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்களும், ஒரு கனடா நாட்டை சேர்ந்தவர்களும், 7 போர்ச்சுகீசியர்களும், அதே போல 14 குழந்தைகள் உள்ளே இருந்திருக்கிறார்கள். அதே போல 100 பெண்கள் உள்ளிட்ட 181 இந்திய பயணிகள் உள்ளே இருந்திருக்கிறார்கள். முக்கியமாக குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்களும் உள்ளே இந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாகவே 242 பயணிகள், அதே போல 2 விமானிகள், 10 பணியாளர்கள் உள்ளிட்ட இந்த ஒட்டுமொத்தமாக விமானத்துல பயணம் செய்திருக்கக்கூடிய நிலையில வெளிநாட்டவர்கள் அதிக அளவு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். நம்ம சற்று நேரத்துக்கு முன்னதாக கூட பார்த்தோம், இந்த அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து இந்த பிளைட்ல அவங்க ஏறுவதற்கு முன்னதாக அவங்க இன்ஸ்டாகிராம்ல அந்த ஒரு ஸ்டோரியை போட்டிருந்தாங்க. அதுல அந்த காணொலி ஆகட்டும், அதே போல முன்னதாகவே டெல்லியிலிருந்து இந்த விமானம் அகமதாபாத் வந்தபோது அதில் பயணம் செய்த நபர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒரு காணொலியை வெளியிட்டதாகட்டும், நேரம் செல்ல செல்ல இந்த விபத்து குறித்தான புதிய புதிய காணொலிகளும் வந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில ஒரு சில போலியான காணொலிகளும் வெளியுது. அதாவது இந்த நேரத்துல ஒரு போலியான காணொலிகள் பரவதை தவிர்க்குமாறும் ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு சார்பாகவோ அல்லது ஏர் இந்தியா தரப்பு சார்பாகவோ வரக்கூடிய தகவல்கள் மட்டுமே உண்மையானது என ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். ஏன்னா இந்த விபத்து குறித்து இந்த விமானத்துல பயணம் செய்த நபர்கள் குறித்தான விவரங்களை கேட்டறிவதற்காக ஏற்கனவே உதவி எண்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த விமானத்துல 242 பேர் பயணம் செய்திருக்கக்கூடிய நிலையில அந்த விமான விபத்தின் மூலியமாகவே உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக 100 இருந்த நிலையில 170 நபர்கள் உயிரிழந்திருக்கக்கூடும் என்கின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பக்கம். இந்த பக்கம் ஒரு உயிரிழப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே போல இந்த விமானம் விழுந்த இடத்துல அந்த கட்டிடத்திற்கு உள்ளே இருந்த அந்த நபர்களுடைய உயிரிழந்தோரின் எண்ணிக்கையும் ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த இருவேறு சோக சம்பவங்களையும் உயிரிழந்த நபர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்கின்ற ஒரு அச்சமான சூழல் என்பதுதான் தற்போதைய நிலைமைக்கு ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. படுகாயமடைந்த நபர்களுக்கு, அதுல படுகாயமடைந்த நபர்கள்ல எத்தனை நபர்கள் அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க, யாருக்கெல்லாம் ஒரு சில அதுவுமே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப படுகாயமடைந்த நபர்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்னதாகவே அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களை அந்த இதிலிருந்து மீடு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மருத்துவர்கள் அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தற்பொழுது மருத்துவமனைகள்ல சிகிச்சைகள் கொடுத்து வருகிறார்கள். அதாவது அந்த கட்டிடத்துக்கு உள்ளான அந்த இடத்துலமே படுகாயமடைந்த மாணவர்களுக்குமே அவர்களுமே மீட்கப்பட்டு அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.